தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது சரஸ்வதி நதி. இது ஒரு கற்பனையான நதி, இப்படி ஒரு நதி இருந்ததா அப்படிங்கிற விவாதங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த நதி இருந்ததற்கான ஆதாரங்களை தேடி தொல்லியல் ஆராய்ச்சியும் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய வேதத்துல ரிக் வேதத்துல இந்த சரஸ்வதி நதியை பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. யமுனை நதிக்கு கிழக்கேயும் சட்லஜ் நதிக்கு மேற்கேயும் உள்ள இடைப்பட்ட பகுதியில பாய்ந்த ஒரு நதிக்கு பேர் தான் சரஸ்வதி நதி. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்துல நதி இருந்தது அப்படிங்கிற செய்திகளை நம்ம ரிக் வேதத்துல தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி யஜூர் வேதத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதி நதியோட ஒரு 5 நதிகள் ஒன்று சேர்ந்ததாகவும் இந்த சரஸ்வதி நதி 5 கிளை நதிகளோடு பயணப்பட்டதாக குறிப்புகளை நம்ம அதில் பார்க்குறோம். புராணத்துல தான் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம செயற்கைக்கோளை வச்சு ஆராய்ச்சி செய்யும்போது அந்த இடத்துல பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆறு இருந்ததற்கான ஆற்று படுகைகள் இன்றைக்கு செயற்கைக்கோள் படங்கள்ல நமக்கு கிடைக்குது. இமயமலையில பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்ஸா அப்படிங்கிற பகுதியின் வழியாக ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அப்புறம் அது பூமிக்கடியில பாய்ந்ததாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒரு காலத்துல ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக இந்த ஆற்றினுடைய திசை மாறி ஒரு பகுதி யமுனையோடும் இன்னொரு பகுதி சட்லஜோடும் இணைந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வுகளும் உண்டு. இந்த நதி எங்க பாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற பகுதிகளில் பாய்ந்ததாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தார் பாலைவனம் சொல்லக்கூடிய பகுதி தான் ஒரு காலத்துல சரஸ்வதி நதி பாய்ந்த இடமாக இருக்கிறது அப்படின்னும் ஆய்வுகள் சொல்லுது. இந்த சரஸ்வதி நதி இமயமலையில துவங்கினாலும் கடைசியில கட்ச் அப்படிங்கிற பகுதியில கடல்ல கலக்குது. அப்படி ஒரு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நதி இன்னைக்கு ஒரு பாலைவனமாக மாறி இருக்கு அப்படின்னா அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பேர் அழிவு நடந்திருக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இந்த சரஸ்வதி நதியை பற்றிய புராண செய்திகள் மட்டுமல்ல, நவீன ஆய்வுகள் மட்டுமல்ல, செயற்கைக்கோள் படங்களையும் பார்க்கும் பொழுது ஒருவேளை ஒரு காலத்தில் இப்படி ஒரு நதி இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை இன்னைக்கும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆறு ஓடணும் அப்படின்னா அந்த பகுதியில ஒரு மழை வளம் இருக்கணும், அல்லது பனி பொழியணும், அல்லது பனிக்கட்டிகள் உருகணும். இதற்கான சூழ்நிலைகள் அங்க இருக்கணும். அந்த ஆற்றுக்குன்னே சில படுகைகள் தோன்றும். அந்த படுகைகளை இன்னைக்கும் ஆராய்ச்சி செய்கிற போது அப்படி ஒரு ஆறு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களையும் அவங்க முன்வைக்கிறாங்க. பரிணாம வளர்ச்சியில நிலவியல் அடிப்படையில நிலத்துக்கு அடியில ஏற்பட்ட சில மாற்றங்களால அது பூமிக்கு அடியில இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு ஒரு பெரிய இந்த கருதுகோள்னு சொல்லுவாங்க, ஹைபாத்தீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபாத்தீசிஸ்னு ஒன்று இருந்தால் தான் அது தீசிஸா மாறும். கருதுகோள் என்ற ஒன்றை வைத்து நாம தேடுகிற போது நமக்கு ஒரு கருத்து என்ற ஒன்று கிடைக்கும். அப்படி இந்த சரஸ்வதி நதியை பற்றிய தேடலுக்கு எது காரணமாக இருக்கிறது அப்படின்னா திரிவேணி சங்கமம். திரிவேணி சங்கமம்னு நம்ம ஒரு இடத்த அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா 3 நதிகள் அந்த இடத்துல ஒன்று சேரணும். ஆனா கங்கையும் யமுனையும் மட்டுமே ஒன்று சேரக்கூடிய ஒரு இடத்த ஆண்டாண்டு காலமா பல கோடி வருஷமா திரிவேணி சங்கமம்னு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா அப்போ கண்ணுக்கு எட்டாத, கண்ணுக்கு தெரியாத 3வது ஏதோ ஒரு நதி அந்த நிலத்தினுடைய மேல் பகுதியில் இல்லாமல் நிலத்தினுடைய அடிப்பகுதியில் ஒருவேளை சங்கமிப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா என்ற ஒரு கருதுகோள் பிறக்கிறது. அப்படி கங்கை யமுனையும் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி மேலே சங்கமித்தாலும் அந்த நீரினுடைய அடிப்பகுதியில் இந்த சரஸ்வதி நதியும் சங்கமிப்பதாக ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது உண்மையா என்பதை காலம்தான் விடை சொல்லும். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.